ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு ஸ்டார்டர் ரெசிபி மஷ்ரூம் வச்சு சூப்பராக இருக்குங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லை ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட. அது இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, இதுக்குள்ளே நம்ம 200 கிராம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நான் கட் பண்ணலாம் இல்லை, ஏன்னா இது வதக்க கம்மி ஆகிடும். அதுதான் மஷ்ரூமோட ஒரு பெரிய குறையே. ஏன்னா அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. அது தண்ணி விட ரொம்ப சுருங்கிரும். பாருங்கள், ரொம்ப வத்தி கம்மி ஆயிடுச்சு. இது கலரும் மாறி வந்துருச்சு. பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும். நல்ல ப்ரௌன் கலர் வத்திருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சீக்கிரம். பாருங்கள், அந்த நேரம் நம்ம ஒரு 3-4 நிமிஷம் வதக்கினா போலும். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இனி இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே பேனில் நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடான உடனே 1/2 கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே உப்பு போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம்தான் உப்பு போடுறேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இனி தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா மொத்த டிஷ்ஷுக்கே இவ்வளோதான் உப்பு. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இனி 1/4 கப்பு பொடியாக நறுக்கின பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சுன்னா அது சீக்கிரம் வெந்துடும். கூடவே நம்ம எல்லாம் வெந்தாச்சு. இப்போ நம்ம இனி போடுறது கொஞ்சமாக பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி, அதே மாதிரி குடமிளகாய் 2மே க்யூப்ஸை கட் பண்ணி, ரொம்ப வதக்கக்கூடாது. ஏன்னா இதில் இந்த க்ரன்ச்சினஸ் போயிடாமல் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இனி தூள் கொஞ்சம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் ஹீப்டு டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். ஏன்னா அந்த உப்பு, இந்த மசாலா எல்லாம் இந்த வெங்காயத்துலலாம் நல்லா ஒட்டுற வரைக்கும் பண்ணி வச்சுட்டு, இனி நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் தான் நான் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட சாதா சாஸ்னால் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் ஊற்றிருக்கேன். நான் ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றின ஸ்பூனுங்கிறதுனால தான் அந்த கலர் அப்படி இருந்தது. ஒயிட் வினிகர் தான். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். இனி நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூமும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த உப்பு சாஸு எல்லாம் இதில் ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இனி இதில் மல்லி இலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனி மல்லி இலை போட்டுட்டு கிளறி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ பேசிகிட்டே இருக்க ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், டக்குன்னு யாராவது வந்தால் நம்ம இப்படி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் சந்தோஷம், கொடுக்குற நம்மளுக்கும் சந்தோஷம் இல்லையா? கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோடு சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.